ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தியை கற்றுக்கொண்டால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போறீங்க அப்படின்னா, அப்ப வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் சாரசாரையாக, கும்பல் கும்பலாக, குடும்பம் குடும்பமாக தமிழ்நாட்டுக்கு ஏன் வராங்க? தமிழ்நாட்டுக்கு வந்தா வேலை கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்தா நம்ம படிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்தா மருத்துவம் நல்ல முறையில இருக்கு அப்படின்னு, ஏன் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்க? நீங்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திலே இருந்திருக்க வேண்டியதானே? ஹிந்தி பேசினா தான் வளர்ச்சியை நோக்கி போலான்னு சொல்றீங்களே. அப்ப ஏன் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் இன்றும் வளர்ச்சி அடையாம இருக்கு? அப்ப இங்க மொழி பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில இருமொழி கொள்கை மூலமாகவே தலை சிறந்த ஒரு மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கு. இது எங்களுக்கு போதுமானது. இதை நீங்கள் அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு வலுக்கட்டாயமாக நாங்கள் திணிப்போம் என்கின்ற பொழுதுதான் மீண்டும் இந்தி திணிப்பு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு மொழியை திணிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதுல தெளிவாக இருக்கிறோம்.